அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக இறுதி தூதுவராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வுலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகை தந்திருக்கின்ற நேரத்தில் இணை வைப்பு கொள்கையும் மூட நம்பிக்கைகளும் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களும் நிறைந்திருந்த ஒரு கட்டத்தில்தான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இறை தூதராக வருகை தந்து அந்த மக்களை நன்மக்களாக, மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக, அடுத்தவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நன்மக்களாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மாற்றி காட்டி ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை இந்த உலகத்திற்கு தந்து சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்தை தந்ததற்கு பிறகு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அரபு நாட்டில் இருந்து உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் மிக விரைவாக, வேகமாக பரவ துவங்கியது. அந்த தாக்கத்தின் காரணத்தினால் நாம் இருக்கக்கூடிய இந்தியாவிலும், குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழகத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. இஸ்லாம் எந்த காலத்தில் இந்த தமிழகத்தில் காலூன்றியது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் இஸ்லாம் வந்திருக்கிறது என்பதற்கு பல சான்றுகள் தமிழகத்தில் இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் ஒரு ஊரில் 1000 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அப்ப இது எதை நமக்கு காட்டுகிறது? இஸ்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இங்கே தமிழகத்தில் வந்திருந்தால்தான் அங்கே இறை இல்லம் கட்டப்பட்டிருக்கும். அப்ப 1000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மார்க்கம் தமிழகத்திலே காலூன்றி இருந்தாலும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை என்னவோ அந்த இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தின் உண்மையான ஒரு தோற்றத்தில், உண்மையான சட்டத்தை பின்பற்றுபவர்களாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையினர் இருக்கவில்லை. மாற்று மத கலாச்சாரத்தினுடைய பெரும்பான்மையான சாடல்கள் இந்த இஸ்லாமியர்களுடைய ஒவ்வொரு செயல்களிலேயும் காண துவங்குவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது ஒரு தனி மார்க்கம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மாற்று மத கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது என்று ரொம்ப கடுமையாக இஸ்லாம் சொன்னது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறானோ அவன் அவனை சார்ந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். மாற்று மதத்தினுடைய சடங்குகள் இஸ்லாத்துக்கு உள்ளே நுழையவே கூடாது. அப்படி எவனாவது ஒருவன் இஸ்லாத்தின் உள்ளே கொண்டு வந்து மாற்று மத கலாச்சாரங்களை அவன் நுழைத்தானேயானால் அவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரியவனாக, அபுகலு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரியவனாக பட்டியலில் அல் முப்தகி சுன்னத்துல் ஜாஹிலியத்தி ஃபில் இஸ்லாம், ஜாஹிலியத்தினுடைய அந்த சுன்னத்துகளை, அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாத்தில் நுழைக்கிறானே அவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரியவன் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கூட இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜாஹிலியத்தினுடைய எல்லா செயல்களையும் மௌலூன் தஹத்த கதமைய, என்னுடைய பாதங்களின் கீழே போட்டு புதைக்கப்படுகின்றன என்று ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அறியாமை காலத்தினுடைய பழக்கம் எல்லாமே என் காலத்தோட முடிஞ்சு. அந்த பழக்க வழக்கங்கள் இஸ்லாமியருக்கு உள்ள வரவே கூடாது, அதை தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசி ஹஜ்ஜியில அறியாமை கால பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஆனா இஸ்லாமியர்களிடத்தில் பார்த்தால் அந்த புதைக்கப்பட்ட அந்த அறியாமை காலத்தினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் தோண்டி எடுத்து இன்று உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியருடைய பழக்க வழக்கங்கள் அப்படி ஆயிருச்சு. எல்லா மாற்று மதத்தினுடைய எல்லா கலாச்சாரங்களும் இருக்கிறது. என்ன, நீங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் அவன் பிறந்ததில் இருந்து இறக்கின்ற வரையிலையும் ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் எல்லாத்திலையும் அங்க இருக்கிறது.
அவருடைய அறியாமை காலத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சோ எல்லா பழக்க வழக்கங்களும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருத்தன் பிறப்பதற்கும் ஒருத்தன் இறப்பதற்கும் அதற்கு என்ற சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததில்லை. ஆனா இங்க பிறப்புக்கு என்று ஒரு தனியான ஒரு சடங்கு, பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்காக ஒரு விழா, பூ புனித நீராட்டி விழா, இதெல்லாம் மாற்று மதத்தின் கலாச்சாரம். ஆனா இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளுக்குள்ள அதுவும் நுழைந்திருக்கிறது. திருமணம் என்ற வீடுகளிலே வாழை மரத்தை கட்டுறது உள்ளே நுழைந்திருக்கிறது. அங்கே எப்படி சில மந்திரங்கள் ஓதி கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய அந்த திருமணங்களிலேயும் மந்திரங்கள் என்ற பெயரில் சில சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று பாத்தியாக்கள் ஓதி கொடுக்கப்படுகிறது. அதே போன்று அங்கே தாலி இருப்பதை போன்று இங்கே கருகமணி என்று வைக்கப்படுகிறது. இறந்தவர்கள் என்று திதி என்று அங்கே சொல்வார்களே, தவசம் என்று சொல்வார்களே, அது 1ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியா என்று இருக்கிறது. இப்படி வரிசையாக பட்டியல் போடுவோமே ஆனால் அங்க உள்ளது பூரா எல்லாமே இங்க இருக்கு. ஒண்ணுக்கும் வித்தியாசமே இல்லை. கேட்டா நாங்க நிக்க வச்சு வணங்குறோம், நீ படுக்க வச்சு வணங்குறேன்னு சொல்லிட்டு தர்காவையும் சேர்த்து கட்டியாச்சு. அப்ப இஸ்லாத்தில என்னென்ன இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் ஃபுல்லா கொண்டு வந்து உள்ள நுழைச்சு வச்சாச்சு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அது பூரா இருக்கவே கூடாது, துடை தெரியணும். இஸ்லாம்ங்கிறது ஒரு தூய்மையான தனித்துவம் உள்ள மார்க்கம், மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் அங்க கிடையவே கிடையாது என்று ரொம்ப தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி அதையெல்லாம் உள்ள கொண்டு வரவே கூடாது. வரையெல்லாம் உடைத்து எரிந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்ப ஏன் என்ன காரணம்? இந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் தூதரவின் மீது மதிப்பு இல்லையா, மரியாதை இல்லையா, குர்ஆனை அவர்கள் மதிக்காதவர்களா என்றால் அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள். ஒரு கட்டத்தில் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கார்ட்டூன் வரைஞ்சிட்டாங்க, என்ன குதிச்சார்கள், என்ன அடிச்சு நொறுக்கு ஒரு பத்திரிகை ஆபீஸை நிரூபணமாக்குவதற்கு போனாங்க. எங்க டென்மார்க்ல ஒருத்தர் வரைஞ்சான்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் குதிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நாம் புகழுகிறோம் என்ற பெயர்களிலே மீலாது விழாக்கள் மௌலூதுன்னு சொல்லிட்டு அப்படி ஓதிக்கொண்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவனாவது திட்டிட முடியுமா, எவனாவது பேசிட முடியுமா, அவனுடைய நாவு இருந்துருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிய குறைவா பேசினாண்டா, யாரு குதித்தெழுகிறான்டா, இஸ்லாத்தை பற்றி அறவே தெரியாதவன் கடும் கோபத்துக்கு ஆளாகிறான். அல்லாஹ்வின் தூதர் மீது எங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது, அதே மாதிரி குர்ஆன் மீது மரியாதை இருக்குன்னு சொல்லிக் கொள்கிறானே தவிர உண்மையிலேயே என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி செய்தால் குர்ஆனை மதிப்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதிப்பதாக ஆகுங்கிறது தெரியாமல் இருக்கிறார். ஆனா அல்லாஹ்வின் தூதர் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார். அதை வைக்கக்கூடிய முறையில் அவன் வைக்கவில்லை. அப்ப ஒவ்வொரு இஸ்லாமியர்களாக இருப்பவர்களும் உண்மையிலேயே இந்த இஸ்லாத்தின் மீது பற்றுள்ளவனாக, இந்த குர்ஆன் மீது பற்றுள்ளவனாக, ஹதீஸின் மீது பற்றுள்ளவனாக, நபியின் மீது பற்றுள்ளவனாக இருக்கணும்னா திருமறை குர்ஆன் எப்படி வாழ சொன்னதோ அப்படி வாழ்ந்தால்தான் பற்றுள்ளவனாக முடியும். என்ன சொல்வது? சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை இஸ்லாமியர்கள் விளங்கல. இந்த அடிப்படையை மட்டும் அவர்கள் விளங்கி இருப்பார்கள். ஆனால் இந்த அடிப்படையை மட்டும் உள்ளுக்குள்ள நல்ல ஆழமா போட்டு பதிய வச்சுட்டாங்கன்னா யார் உலகத்தில் உள்ள எவனும் நம்மளை வழிகெடுத்துடவே முடியாது. நம்ம அடிப்படையை அசைத்து பார்த்து விட முடியாது. அந்த அளவுக்கு திருமறை குர்ஆன் ஒரு முக்கியமான அடிப்படையை சொல்லுகிறது. என்ன? நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எதை பின்பற்ற வேண்டும், அதற்கு என்ன அளவுகோல், அதை இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. திருமறை குர்ஆன்ல ஆல இம்ரான்ல 3வது வசனத்தில் சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். ரொம்ப தெளிவான ஒரு வாசம். உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். எதை பின்பற்றணும்னா, படைத்த இறைவன் என்ன உங்களுக்கு கட்டளையிடுறானோ, அந்த படைத்த இறைவன் உங்களுக்கு எதை ஏவுகிறானோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுட்டு வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த அடிப்படையை ரொம்ப கவனமாக வைக்க சொல்கிறது இஸ்லாம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லுவோம். அந்த வழிகாட்டு தான் திருமறை குர்ஆன்ல இருக்கு. அதில் இருந்துச்சுன்னா நீங்க பின்பற்றுங்க. அதே மாதிரி வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, அவனை தவிர வேற யாரையும் உற்ற நண்பர்களாக வழிகாட்டிகளாக யாரையும் நீங்க எடுத்துக்கொள்ளாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க அத்தனை பேர்களும் பின்பற்றுவதற்கு தகுதியானவன். அவன் உங்களுக்கு சொல்லுவான், தொழுகிறா இப்படி தொழு, இல்ல நோன்பு நோக்கு வேண்டாம் இந்த மாதிரி நோன்பு நோக்கு, உன் குடும்ப வாழ்க்கையில இப்படி நீ நடந்து கொள் அப்படின்னு யார் இறக்குவான்? அல்லாஹ் வஹியை இறக்குவான். அதைத்தான் நீங்க பின்பற்றணும். இந்த அடிப்படை
இஸ்லாம் மனிதன் தோன்றிய ஆரம்பத்தில் இருந்து இந்த உலகம் அழிகிற வரையிலும் இருக்கு. இந்த அடிப்படை தத்துவம் இருக்கு, இந்த அடிப்படை விதி இருக்கு. இது ஆரம்பத்தில் இருந்து வருது. முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஜன்னத்துல இருக்கும் பொழுது ஒரு மரத்தை நீங்க என்ன செய்ய நெருங்காதீங்க, இந்த ஷைத்தான் அவங்க ரெண்டு பேருக்கு விரோதி அப்படின்னு அல்லாஹ் நினைவூட்டினான். ஆனா என்ன, அவன் ஷைத்தான் ஆசை வார்த்தை காட்டி அந்த மரத்தில் உள்ள சாப்பிட செஞ்சா ஜன்னத்தை விட்டு வெளியே போனான். வெளியே போகும்போது என்ன சொன்னான் அல்லாஹ், குல்லா யஹ்பிது மின்ஹா ஜமியா, எல்லாரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க, என் சொன்ன பேச்சு கேட்கலையில போடு வெளியே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த இறை தூதருக்கு சொல்லுகிற அந்த நபிக்கு, இப்ப இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், யார் அந்த வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு பயம் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்கள் என்ன செய்ய மறுமையில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள். இது சூரத்துல் பக்கராவினுடைய 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் முதலாவது நபின்னு நம்ம சொல்றோமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை, என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும். நீ அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அங்க சொன்னா எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் உனக்கு வழிகாட்டுவேன், இந்த மாதிரி நீ நட, இப்படி எப்படி நீ செயல்படு, என்னிடத்தில் இருந்து வந்த அந்த வழிகாட்டியை நீ பின்பற்றினால்தான் உனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. வேற எதையாவது பின்பற்றினா அவனுக்கு கவலை உண்டு, பயம் உண்டு, மறுமையில வெற்றி என்பது இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகிறான். பாருங்க, ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைய காலம் வரையிலையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான அடிப்படை அல்லாஹ்வின் வஹியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவன் சொன்ன அடிப்படையை நீங்க பின்பற்ற வேண்டும். இதை நீங்கள் ஆழமா பதிய வைத்தீர்களானால் நம்ம உலகத்தில நடைமுறையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய 90க்கும் மேற்பட்ட இந்த பிதஅத்துகள், புதிய நடைமுறைகள் எல்லாமே தானாக மறைந்து போயிடும். இதுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா, வஹீல இருக்கா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்களா, இதுல இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க உரசி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பெரும்பான்மை இல்லாமல் போய் சுத்தமான மார்க்கம் உங்கள்கிட்ட வந்துடும். இப்ப என்ன ஆயிருச்சு, அப்படியே தலைகீழாக உண்மையான காரியத்தை, உண்மையான சொல்லை சொல்றவன் ஒரு புதுமையா ஒரு மாதிரியா பார்க்கப்படுறான். என்ன புதுசா பார்க்கப்படுறான். ஏப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நெஞ்சில கை கட்டி நீ தொழு, என்ன விரலாசைத்து நீ தொழு, கையை உயர்த்தி நீ தொழு அப்படின்னு சொன்னோம்னா குழப்பவாதிகள் இருக்கிறதை கெடுக்க வந்து விட்டார்கள். ஒரு மாதிரியா தொழுவோம், ஒரு மாதிரியா தொழுவான், நம்மளை பார்த்து ஒரு மாதிரியாங்கிறான், அடிச்சு வரட்டி வெளியே தூக்கி போடுறான். நம்ம அப்படி தொழுதோம்னா விரலாசை தொழுத ஒரு மாதிரியா பார்க்கணும், என்ன புதுசா இங்க இருந்தா வந்திருக்காங்க இவ்வளவு இருக்கு. இப்படி ஒரு நிலைமை இப்ப மாறிடுச்சு. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி தொழுகிறவன அதிசயமா பார்க்கறான். அந்த காலத்துல அப்படித்தான் பார்த்தான். ஆரம்ப காலத்துல ஆதம் நபியில இருந்து வந்த கொள்கை என்ன, ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னான் தெரியுமா, அஜாலல்லாஹுல் ஆலிஹத இலாஹும் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தானா, பல கடவுளே கிடையாதா, இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குதே அப்படின்னு சொன்னானா. யார் மக்கத்து முஸ்ரிக்கீன்கள், அதான் 360 உள்ள காபத்துல்லாஹ்ல கொண்டு போய் வச்சிருக்கான ஓரிரை கொள்கை உருவாக்கப்பட்ட இடத்துல. அவனை போய் கேட்டா அல்லாஹ் ஒருவனை மட்டும் அல்லாஹ் ஒருவனை வணங்கணுமான்னு அவன் ஆச்சரியமா கேட்கிறான். ஒரே ஒரு கடவுள் தானா, ஒரு கடவுளை மட்டுமா வணங்கணுமா? அட மூதே, இதைத்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எல்லாருமே சொன்னாங்க. சொன்னா இவருக்கு அப்படியே பழகி போய் எல்லாத்தையும் நம்மள அதிசயமா பார்க்கலாம். இதே நிலைதான் நம்மள இருக்கக்கூடிய நாம் ஹதீஸில் இருந்து குர்ஆனில் இருந்து எதையாவது ஒன்று சொன்னோம்னா அதிசயமா என்ன புதுசு புதுசா சொல்றாங்க, புதுமை புதுமையா பேசுகிறார்கள் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அப்படி பேசி பேசி பழகுனம ஒரு காலத்தில் உண்மை தெரிந்தவுடன் கூட்டம் கூட்டமாக இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அலையலையாக வருவாங்க. வந்தாங்க, பெரும் கூட்டங்கள் வந்துச்சு. வந்து கொஞ்சம் காலம் ஆனவனா என்ன செய்யுது, திரும்பவும் பிதஅத்துகளா சேர்ந்துச்சு இஸ்லாத்துல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, இன்னல் இஸ்லாம பதா கரீபா சயஊது கமா பதா தூபா லில் குரபா. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் புதுசா தான் தோணுச்சு. ஒருத்தர் வரும்போது புதுசு புதுசா தான் கேட்டான். இதே மாதிரி சூழ்நிலை பின்னால் உருவாகும். இந்த புதுமைவாதிகளுக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. அப்படி ஒரு காலம் வரும். அந்த மாதிரி ஒரு காலத்தை நாம் என்ன செய்யறோம், இன்று பார்க்கிற மௌலூது இல்ல, தர்கா இல்ல, அங்க பாத்தியா வரக்கூடாதுன்னா நம்மள ஒரு விதமாக பார்க்குகிறான்.
இப்படி சொல்லுகிறார்களே, உண்மையை சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் போக போக நிறைய பிதஅத்துகள் உள்ளே நுழையும். அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்கு என்ன அடிப்படை? இந்த அடிப்படை எவர்கள் தெரிந்து வச்சிருக்காங்களோ அவங்க தெளிவா இருந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், வமை யாத்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம். ஆலம் ஞானினுடைய 101வது வசனத்துல யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறானோ அவன் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டான். சிராத்தல் முஸ்தகீம்ல அவன் தான் இருக்கான். நம்ம கேட்கிறோமே, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ன அர்த்தம்? இஹ்தினா என்ன அர்த்தம்? இஹ்தினா சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா எங்களுக்கு நேர்வழி காட்டு, சரியான வழியை எங்களுக்கு காட்டுன்னு சூரத்துல் ஃபாத்திஹா தினமும் கேட்கிறோமே. அதற்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் டக்கு நல்ல உறுதியா பிடிச்சுக்கிட்டேன்னா நீ நேரான வழியில் செலுத்தப்பட்ட. பிடிச்சுக்கிட்டேன்னா என்னங்க ஒரு தூணா இருக்கும் போய் கட்டி பிடிச்சிக்கிறதுக்கு? குர்ஆன் அவன் இறக்கிய அந்த வழிமுறைகள், அவன் காட்டிய அந்த தெளிவுரைகள், இதை நீ பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நேரான வழி நீ தான் இருக்கிற. அல்லாஹ் விட்டு அவர் முன்னோர் சொன்னார், மூதாதையர் சொன்னார், அவர்கள் சொன்னாங்க, இவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு நீ போனேன்னா நேர்வழி உனக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ் நறுக்குன்னு பிடிச்சிக்க, உறுதியா பிடிச்சிக்க, அவனுடைய வழிமுறைகளை பின்பற்றுவேன் என்று சொல், நீ கண்டிப்பாக நேர்வழியில் செல்வாய். இப்ப அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், குர்ஆன் மட்டும்தானா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றக்கூடாதா? அவர்கள் காட்டிய வழிமுறைகள் நமக்கு முன்மாதிரி இல்லையா அப்படின்னா அதுவும் முன்மாதிரி தான். அதனால இந்த சட்டத்துக்கு முரண் கிடையாது. இந்த அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அதற்கு இது முரண் கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் தஆலா 2 உத்தரவாதம் இந்த இறை தூதருக்கு கொடுக்கிறான். இது உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருந்தாலும் நீங்கள் பின்பற்றலாம். இந்த உத்தரவாதம் அவருக்கு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டால், உலகத்தில் நேற்று பிறந்தவனா இருக்கட்டும், நாளைக்கு பிறக்கக்கூடியவனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கட்டும் அல்லது முட்டாளா இருக்கட்டும், இந்த 2 நிபந்தனைகள் அவனுக்கு இருக்குன்னு நிரூபிக்கப்பட்டால் நீங்க யார வேணாலும் நீங்க பின்பற்ற அந்த உறுதி இருக்கக்கூடியவன். ஒண்ணு, அவர் நேரான வழியில் இருக்கிறாருன்னு அல்லாஹ் தஆலா சர்டிபிகேட் கொடுக்கணும். அவர் செய்யற செயல்கள் எல்லாமே என்னது? சரியான வழின்னு அல்லாஹ் கொடுக்கணும். இவன் யாருக்கெல்லாம் மக்களை போதிக்கிறானோ அந்த போதனையும் சரியான போதனை தான் அப்படின்னு அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டான்டா, நீங்க உலகத்துல யார் வேணாலும் பின்பற்றுங்க. இந்த இமாம் அபு ஹனீஃபா அவர் நடக்கிறது எல்லாமே சரியானதுதான், அவர் மக்களுக்கு சொல்றாரு அது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு யாரு சொல்லணும்? நம்ம சொல்லக்கூடாது, படைத்த இறைவன் குர்ஆன்ல சொல்லணும். இந்த அபு ஹனீஃபாவுடைய சொல் சரியானது, அவர் நடக்கிறதுல 100% கரெக்ட் அப்படின்னு இருந்தால் செய்யலாம். ஆனா அல்லாஹ் இந்த உத்தரவாதம் உலகத்துல இறை தூதர் தவிர யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம். நபி நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை தந்திருக்கிறான். சூரத்துல் அன்ஆமினுடைய 161வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இந்த தூதரை நேரான வழியில செலுத்திருக்கிறான், கரெக்டான வழியை கொடுத்திருக்கிறான். இதுல யாசீன் என்று நம்ம அடிக்கடி ஓதுவோமே, இறந்தவர்களுக்காக ஒதுக்குறோமே, அந்த இதுல கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ரொம்ப தெளிவா, இன்னக யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். நபியே, நீர் இறை தூதர்களில் ஒருவர், அலா சிராத்தி முஸ்தகீம், நீர் நேரான வழியில் இருக்கிறீர். அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். நபி சொல்லுகிறார், நீ இல்ல இறை தூதர்கள் மத்த மாதிரி நீரும் ஒரு இறை தூதர், நீ இருக்கக்கூடிய வழி சரியான வழி, நேரான வழி, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அதற்கு இன்னொரு இடத்துல சொல்கிறார், சூரத்து ஷூராவினுடைய 52வது வசனத்தில் சொல்கிறார், வ இன்னக லதஹதி இலா சிராத்தி முஸ்தகீம், நீர் நேரான வழியில் செல்கிறீர், சரியான வழியை தான் கரெக்டா நீ பின்பற்றிக்கிட்டு போற, ஒழுங்கான வழியை தான் நீ பின்பற்றிக்கிட்டு போற. அடுத்ததா இன்னொரு வசனத்துல சூரத்துல் மூமின்ல சொல்றான், 73வது வசனத்துல, வ இன்னக லததுஹும் இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீர் அந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைக்கிறீர். இது எப்படிப்பட்ட அழகான ஒரு உத்தரவாதம் என்று பாருங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி சொல்லும்போது, நீ கரெக்டான வழியில தான் நடக்கிற, நீ மக்களை அழைப்பதும் சரியான வழிதான், நீ சரியான நேரான வழியின் பக்கம் தான் மக்களை நீ அழைத்துக் கொண்டிருக்கிறீர். இந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் இறை தூதருக்கு சொன்னனால, அந்த வஹியில் சொல்லப்பட்டு இருப்பதன் காரணத்தினால் நம்ம அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் நாம் என்ன செய்கிறோம்? பின்பற்றி நடக்குகிறோம். இந்த உத்தரவாதத்தை
நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த மனிதர்கிட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். முன்னோர்கள் மூதாதையர் செஞ்சோம்னா கரெக்டான வழிதான், அவங்க நமக்கு நல்ல வழிகளைத்தான் சொல்லி இருக்கிறாங்க, அவங்க கெட்டு போனதே கிடையாது, அவங்க ரொம்ப கரெக்டாக தான் நடந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யணும், அவங்க மேல ரொம்ப நல்லெண்ணம் வைத்து அப்படி நம்ம நினைச்சிருக்கிறோம். இந்த நல்லெண்ணத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நினைத்திருந்தால், அபூபக்கர் சித்திக் போன்ற அந்த தோழர்கள் நினைத்திருந்தால் இந்த ஓரிரை கொள்கைக்கு வருவாங்களா? என்ன முந்தைய மார்க்கம் என்ன? இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை தானே குறைசிகள் பின்பற்றுன்னு சொன்னா. இப்ராஹிம் நபி என்னத்தை சொன்னாரு? ஓரிரை கொள்கை சொன்னா. அவர் வாழையடி வாழையா அவர் நல்லதை சொன்னா, அடுத்தவர் சொன்னார், அடுத்தவர் சொன்னா, கரெக்டா கிளீனா தானே வந்திருக்கு அப்படின்னு அவங்க நினைத்திருந்தால் எல்லா இணை வைப்பு கொள்கையில் தான் போயிருப்பாங்க. இல்ல, இப்ராஹிம் நபி சொன்னது ஓரிரை கொள்கையாக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்தவர்கள் என்ன செஞ்சா, உள்ள மார்க்கத்தில் குழப்பிட்டான், அங்க நிறைய பொய்யும் புரட்டுகளையும் சேர்த்துட்டான், இணை வைப்பு கொள்கையை உள்ளே புகுத்திட்டான். அதனால தான் இந்த இன்னொரு இறை தூதர்களை இடையில வர வேண்டி இருக்கு. காலங்கள் மாற மாற, காலங்கள் உருண்டோட கொள்கைகள் எல்லாம் அப்படி போயிடும். நமக்கு எல்லாம் தெரியும், இப்ராஹிம் நபி ஓரிரை கொள்கையில எவ்வளவு உறுதியான ஆளு. பகுத்தறிவின் சிகரம் என்று சொன்னா யாரை சொல்லலாம்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லலாம். அப்படி புரிய வச்சார். புரிய வைக்கிற மெத்தட் இருக்க அவர் ஒரு அற்புதமான வேலை. இந்த வளவளவான்னு பேச மாட்டாங்க, ஒரு நெத்தி அடி அடிக்கிற மாதிரி தான் பதில் சொல்வார். அவருடைய திருமறை குர்ஆன்ல அழகா ஒரு வசனத்துல சொல்றான். அங்க இருக்க மன்னர்கிட்ட போய் இப்ராஹிம் நபி ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாங்க. இறைவன் யாரு, என்ன தகுதி இருக்கு? அவன் யுஹி வ யுமீத், அவன் உயிர் கொடுப்பான், மரணிக்கவும் செய்வான். அப்போ சும்மா வெறும் கல்லு மாதிரி இருந்தா டக்குன்னு உயிர்னா ஒவ்வொன்னா உயிர் போட்டு வரும், டக்குன்னு உயிரில் எப்போ சாவுண்டா செத்து போயிடும், அவ்வளவுதான். இது என்னுடைய இறைவன் இருக்கக்கூடிய வல்லமை. அப்ப அங்க உள்ள மன்னன் சொன்னாங்க, இதா பெரிய இதா நானே செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தானா, ஒரு மரண தண்டனை கைதியை கூட்டிட்டு வந்து உனக்கு விடுதலை உயிர் கொடுத்தா, சும்மா நல்லா இருக்கிற முடிச்சு கழுத்தை வெட்டுறான்னா வச்சா நான் உயிர் கொடுத்துட்டேன் பாய் போயிட்டேன். அப்ப இதுக்கு போய் நான் அந்த பொருளில் சொல்லவில்லை, நான் இந்த பொருளில் சொல்லவில்லை என்று அவர் போய் வாதம் பண்ணல. ஓஹோ அப்படியா, நீ இந்த மாதிரி போறியா, உனக்கு நான் பதில் சொல்றேன் பாரு அப்படின்னு. என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கு திசையில் உதிக்க செய்கிறான், என்ன நீ வேண்டுமானால் மேற்கு திசையில் உதிக்க செய் அப்படின்றார பார்த்தான். அதோட பற்று ஒன்று. இதுக்கு என்ன செய்ய முடியும், இதுக்கு மாதிரி பதில் சொல்ல முடியுமா? அதை போட்டுல பேச கிடையாது, இதுக்கெல்லாம் அதுவும் ஒன்றும் பேசக்கூடாது. அப்படி அடிச்சார். இதே மாதிரி நம்ம வட மாநிலங்களில் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், சனாவுல்லா அமிர்தசரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் காதியானிகள் அதை மாற்று மதத்தவர்கள் சரியான போடு போட்டவர். அவர் ரொம்ப அறிவுபூர்வமாக சொன்னவர். இந்த முத்தசாபியாத் வசனங்கள் எல்லாம் கல்வியில் தெரிந்தவர்களும் வழங்கலாம் சொன்ன ஒரு சிறந்த ஒரு அறிஞர் அவர். அவருடைய காலத்தில் இப்படி நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு மாற்று மத அறிஞர்கிட்ட விவாதம். இவர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர். அவன் போய் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், இஸ்லாம் சிறந்ததா எங்கு மதம் சிறந்ததா, ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னா ஒப்பந்தம் போட்டு போயாச்சு. போன பிறகு அவன் விசாரிக்கிறான், சனாவுல்லா அமிர்தசரிக்கு முன்னால நீ நிக்கவே முடியாதையா, அந்த போடு போட்டான்னா பின்னங்கால் பிறகு நீ ஓடணும் அப்படின்னு எவனா சொல்ல, அங்க உள்ளதெல்லாம் சொன்னவனா ஆஹா அவன் மிரண்டு போய் என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு. அந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த முத்தசாபிஹாத்தினுடைய வசனங்களை விளங்க முடியும் இவர் சொன்ன உடனே எல்லா மதரசா எல்லாரும் காபிர்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. இவர் காபிரா போயிட்டாரு அப்படின்னு ஃபத்வா கொடுத்த உடனே என்ன செஞ்சாரு, அந்த ஆளுக்கு லட்டு மாதிரி வந்துருச்சு, கிடைச்சிருச்சா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு, நான் ஒப்பந்தம் போட்டது முஸ்லீம் இடத்தில், உன்னிடத்துல இல்ல, அதனால நான் வரமாட்டேன். எப்படி? இதே மாதிரிதான் நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலி முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டோம், கரெக்டா போட்ட பார்த்து நடக்கணும். வால் போஸ்டர்ல கொஞ்சம் வாசகத்தை மாத்தி போட்டாங்க. ஒப்பந்தம் 4 தலைப்புல பேசுறதுல ஒப்பந்தத்துல சின்ன வார்த்தைகள் முன்ன பின்ன போட்டாங்க. உடனே நாங்க போட்ட ஒப்பந்தம் வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டா இருக்குன்னு சொன்னோம், வார்த்தைகள் மாத்தி எடுத்து விட்டார்கள், நாங்க வரமாட்டாங்க. எங்க திருப்பூர்ல போட்ட ஒப்பந்தத்துல பின்னாடி அதை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அங்க பேசுறது வேற. திருப்பூர்ல போடும் பொழுது வார்த்தையை கொஞ்சம் மாத்தி வால் போஸ்டர் அடிச்சுட்டாங்கன்னு வரமாட்டேன்னு சொன்னான். இதே மாதிரி இவரை சொன்ன, அதுக்கு இல்லையப்பா நான் இந்த குர்ஆன் வசனத்தை தெளிவா சொன்னேன், இதுல இந்த குர்ஆன் ஹதீஸ் இருக்கு, இப்படிலாம் விளக்கல, இதை போட்டு வளவலான்னு இழுக்க வேண்டியது இல்லை.
அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு, உடனே டக்குன்னு போய் அழகா சொன்னாரு. அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாரு, ஒருவன் இஸ்லாத்துக்கு வரணும் என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டேன், முஸ்லீம் ஆயிட்டேனா வா வாதத்துக்கு அப்படின்ட்டு. என்ன அவன் என்ன காபிரின்னு சொன்னா காபிரா போயிட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வர என்னையா செய்யணும் இஸ்லாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடக்குனார் அவன். இந்த மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல அப்படி இப்படிலாம் பேசவே கூடாது, சொல்லி சொல்லி பார்த்தாரு. இதெல்லாம் விளங்காதியா, சிலைகளுக்கு ஒண்ணும் புரியாது. அவர் சொன்னா அதெல்லாம் கடவுளுக்கு அந்த சக்தி இருங்க, போடுறா எல்லாத்தையும் தலையில உடைச்சிட்டு கடைசியில கோடாலிக்கு பெரிய இதுல கொண்டு வச்சுட்டு பசாலுஹும் இன்கானும் எந்திரிக்கும் எப்பா அதுதான் செஞ்சிச்சு, வேணும்னா நீ கேட்டு பாரு, அதுட்டு விசாரிச்சு பாருன்றாரு. அந்த பெருந்தலையிட்ட கேளு, அதுவே சொல்லும் இதாண்டு. அறிவிட்ட இப்ராஹிம இன்னைக்கு ஏன் இந்த சிலை பெஞ்சு மூதேவி இதைத்தானே உலகாலமா நான் அவனோட சொன்னேன், கேட்டியா? அதான் ஒண்ணும் பேசவும் தெரியாது கேட்கவும் தெரியாது தானே இவனோட சொன்னேன், புரிஞ்சுச்சா? டக்குன்னு அவர் இந்த மாதிரி கிரிமினலா நிறைய இதை என்ன செய்வாரு சொல்லுவாரு. இந்த மாதிரி பல இடங்களில் சில இடங்கள்ல இந்த மாதிரி எடுத்த உடனே அதுக்கு போய் விளக்கம் சொல்லிட்டு போனா பல நாட்கள் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்ல டக்குன்னு எதிர் வெறுக்கி விளைவுகளை வேற கேள்விகளை கேட்டு மடக்கிறது. இதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து இந்த நெஞ்சில கையை கட்டுற ஹதீஸ்ல என்ன இருக்கு, அலா சத்ரின்னு இருக்கு, வலது கை இடது கையின் மீது நெஞ்சின் மீது வைத்தார்கள். இந்த அலா என்ற இடைச்சொல், இந்த அலா என்ற இடைச்சொல் அரபில ஹர்ஃபுங்க வாங்கலாம். இந்த இடைச்சொல்லுக்கு மேல் என்ற அர்த்தமும் இருக்கு, பக்கத்திலே என்ற அர்த்தமும் இருக்குது அப்படின்னு ஒரு சுன்னத்துல் ஜமாத்துக்காரர் என்ன செஞ்சிருக்காரு, பக்கத்துல இருக்குது அதனால நெஞ்சிக்கின் பக்கத்துல கீழே எப்படி கட்டிக்கிறலாம் அப்படின்னு அவ வழக்கம் கொடுத்தாரு. அப்படின்னு இருக்கா, இதை போட்டுக்கிட்டு அதுக்கு இன்னும் அர்த்தம் இருக்கா இல்லையான்னு போனா உடனே ஒரு அறிஞர் திருப்பி கேட்டார். அப்படியா, சரி. இதே மாதிரி இன்னொரு செய்தி, அதே செய்தியில் என்ன இருக்கு, வலது கை இடது கையை வலது கையின் மீது வைத்தார்கள். அதுலயும் அலசிமால் அலாங்கிற வார்த்தை தான் இருக்குது, இடது கையும் மேல வலது கையும் இருக்கு. அவன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி கட்டிக்க அப்படின்றார். இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி கட்டிக்க, நீ நெஞ்சுக்கு பக்கத்துல கீழே தானே கட்டலான்னு அர்த்தம் செஞ்சியல்ல, அதே மாதிரி இப்படி வை, இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சுக்கிட்டு இப்படி கையை கட்டி அப்புறம் நம்ம நீ சொன்னதை ஏத்துக்கிறோம். பக்கத்துல என்ன அர்த்தம் இருக்குது, இடது கையின் மீதுங்கிறதுக்கு அங்கேயும் அலாதான வந்திருக்கு, அலாவுக்கு பக்கம் இப்படி வையினாலும் அலா அவுட் ஆயிட்டான். அப்ப இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு உள்ளே போகாமல் என்ன செய்வான், பதில் சொல்லாம திணறுவான். அந்த மாதிரி இப்ராஹிம் நபி அந்த காலத்தில் அவ்வளவு ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒழித்த அவரை என்ன செஞ்சான், காபத்துல்லாஹ்ல கொண்டு போய் சிலையா கொண்டு வந்து வச்சானே, சிலையா கொண்டு வந்து வச்சான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள கொண்டு வந்து வச்சான். இஸ்மாயில் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து வச்சான். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து சிலைகளை ஆகிட்டான். அப்ப என்ன, ஓரிரை கொள்கையை போதிக்கவில்லைன்னு அர்த்தம், போதித்தான். இடையில வந்தவன் இந்த மாதிரி செஞ்சு 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 பிரச்சனையை உருவாக்கிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் தெளிவா சொன்னாலும் காலங்கள் உருண்டோட இடையில் நிறைய இடைத்தொருவுகள் வந்துவிட்டது. அதனால அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அடிப்படையை சொன்னார்களோ, குர்ஆன் என்ன அடிப்படையை சொன்னதோ அந்த அடிப்படையை என்ன செய்ய வேண்டும், நம்ம மனதில் வைத்து நாம் பின்பற்றுவோமையானால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால்தான் திருமறை குர்ஆன் ரொம்ப அழகாக சொல்கிறது. சூரத்துல் நூர்ல சொல்றான், இன்னமா கான கவுனுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அய்யகூலு சமிஅனா வ அதானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஏதாவது ஒரு மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் மாறுங்கள், ஒரு விஷயத்தில் தீர்ப்பு நாம் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு இதிலே முடிவு செய்து கொள்ளலாம் என்று அழைக்கப்பட்டால் மூமின அல்லாஹ் வாருங்க. அல்லாஹ் பக்கம்னா குர்ஆனின் பக்கம், ரசூலின் பக்கம்னா நபி வழியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவங்க பதில் எப்படி இருக்குமா, யகூலு சமிஅனா வ அதானா, கேட்டோம் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதல் இதோ ஓகே. அதற்கு அடுத்து கேட்டோன்னு சொல்லிட்டு திரும்ப செஞ்சுட்டே இருக்க மாட்டோம், அத்தானா உடனே கட்டுப்படுவோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இதான் மூமின்களுடைய சொல்லாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். எங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நாட்கள் உருண்டோட இப்படி மாதிரி பிரச்சனைகள் வரும். இது சரியா அது சரியா, எது சரி, அல்லாஹ் சொன்னபடி அவன் தூதர் சொன்னபடி தான் நடக்கணும். முடியாவா, ஹதீஸின் படி இருக்கா, குர்ஆனின் படி இருக்குதா, வந்து பார்ப்போம், அதனுடைய ஆதாரங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதன்படி தீர்ப்பு வழங்கணும்னா அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, என் முன்னோர் சொன்னபடி மூணாவது சொன்னபடி தான் நான் இருப்பேன்னா அவன் மூமினே கிடையாது. உண்மையான அல்லாஹ்வினுடைய இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் சமயனா வ அதானா, அல்லாஹ்வின் சொல்லை நாங்க கேட்போம், அந்த நபி வழியை கேட்போம்,
உடனே நாங்க கட்டுப்படுவோம். அதற்கு மேல் பேச்சு யாரும் கிடையாது. அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த அடிப்படையையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றோம், மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரன் யகூல லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம் வமய்யாசில்லாஹு வரசூலஹு ஃபக்கத் ضل ضلالا முபீனா. அல்லாஹ்வும் உடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால் இப்படித்தான் நடக்கணும்னு நீ சொல்லிட்டா, எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு அதிகாரம், உரிமை கிடையாது. அல்லாஹ்வுக்கு அவன் தூதருக்கு மாறு செய்து நீங்கள் நடந்தால் நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அல்லாஹ் தூதர் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் தொழுவணும், இத்தனை ரக்காயத்தான் தொழுவணும், இந்த முறையில் தான் தொழுவணும் தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னா, என்ன எனக்கு ஒரு மாதிரியா இருக்குத, இப்படி இருக்க அப்படி இருக்க நீ சொன்னீங்கன்னா நீ மூமின் கிடையாது, உனக்கு உரிமையே கிடையாது. இதனுடைய அத்தனை உரிமையும் அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் தான் இருக்கு. மறுமையினுடைய வெற்றிக்கு இந்த உலகத்தினுடைய வழிகாட்டுதலுடைய உரிமை அல்லாஹ்வின் தூதருக்கும் தான் இருக்கு. அவன் சொன்ன மாதிரி தான் நீ நடக்கணுமே தவிர அதை மீறி நீ என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அத்தனை விஷயத்திலையும் அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன அடிப்படையிலே நீ என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அழகா சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தினர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள், மறுத்தவனை தவிர. அப்ப கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் மை அபா, மறுத்தவன்டா யாரு? அல்லாஹ்வின் தூதரை இல்லை என்று சொல்லுவானா, அல்லாஹ்வின் தூதரை நான் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லுவானா? அதுக்கு அழகா மன் அத்தானி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய நான் சொல்லக்கூடிய சொல்லின்படி நடக்குகிறானோ அவன் சொர்க்கத்தில் நுழைவான். வமன் அசானி, யார் என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக நடக்கிறானோ ஃபக்கத் அபா, அவன் தான் மறுத்தவன் என்று சொன்னாங்க. மறுத்தவன்டா யாரு? இறை தூதரே இல்லை என்று சொல்றவன் இல்ல, இறை தூதருடைய வழிகாட்டி நாம எடுக்க மாட்டேன், நபி வழியின்படி தொழ மாட்டேன்னு சொன்னா நீ அல்லாஹ்வின் தூதரை மறுக்கிறேன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நீ நோன்பு வை மாட்டேன், நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் நான் நோன்பு திறப்பேன், வைக்கிறாங்களா இல்லையா? சூரியன் மறைஞ்ச உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, நோன்பு தொடங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம், பேணுதல் என்ற நேரத்தில் 5 நிமிஷம் பின்னாடி வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்கள் மனிதர்கள் நன்மையில எதுவரை இருக்கிறாங்கன்னா மஅஜ்ஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகின்ற வரையிலேயும் அவர்கள் நன்மையில இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. விரைவுபடுத்தி நோன்பு திறக்க வேண்டும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தும் பேணுதல் அப்படின்னு 5 நிமிஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் இன்று பார்க்கிறோம். நோன்பு அதே மாதிரி மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காயத்து சுன்னத் தொழுவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க, நபி தோழர்களும் தொழுது இருக்காங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு உடனே இகாமத்துங்கிற இடத்துல உடன் அப்படின்னு சொல்லி பெருசா எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன, அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லலை நான் மதிக்க மாட்டேன் நீ அப்படின்னு நீ இந்த அல்லாஹ்வின் சொல்லை நீ நிராகரிச்சீங்கன்னா அல்லாஹ்வின் தூதரையே நீ நிராகரிக்கிற. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரை நிராகரிக்கிறவன்டா யாரு? அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்ற மாட்டேன்னு சொல்றவன், வழிகாட்டுதல்களை நிராகரிக்கக்கூடியவன் இவன், இறை தூதரையே மறுத்தவன், அவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது இல்லாம இஷ்டத்துக்கு எத்தனை விதமான நிபந்தனைகளை உள்ள போடுறான். பள்ளியாசலுக்கு உள்ள வரணும்னா தொழுவதுக்கே காவாசி பேர் தான் வர்றான், 5 பேர் 10 பேர் தான் வர்றான். அதுக்கு முன்னால அவன் என்ன போட்டு வச்சிருக்கிறான், 4 மதுஹபை பின்பற்றவன் தான் உள்ள வரணும், தொப்பியை போட்டு தான் உள்ள வரணும், விரலை அசைக்க கூடாது அப்படின்னு பெருசா எழுதி போட்டுறான். அதுல இப்ப சில இடங்கள்ல நல்ல ரெட் கலர்ல டேஞ்சர் ஓட்டவனே இது சுன்னத்துல் ஜமாத் பள்ளி, உள்ள நுழைய முடியல, பெரிய ஏதோ பயங்கரவாதி உள்ள நிக்கிறாங்க, அருவாளை தூக்கி நிக்கிற மாதிரி அங்க வந்து நிக்கிறான். ஒன்னும் அருவாளை மட்டும் தான் போடல, அந்த மண்டை உடையும் சேர்த்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இது அம்புக்குருமா பண்ண 2 எலும்பு துண்டையும் ஒரு மண்டை உடையும் போட்டு டேஞ்சர் பள்ளிய போட்டுருக்காங்களா அப்படி நங்குன்னு குத்தி இருக்கிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் தொழுவதற்காக வேண்டி அவனுக்கு துளுவுற வந்தவனை போட்ட மூதேவி தொழாம வீட்டுல இருக்கான அவனை போய் குத்திருக்கான எவனாவது, இவனாவது தொழுவையாவது வந்திருக்கானையா, அதோட ஒண்ணுமே தொழுவாம தூங்கிட்டு இருக்கான அவனை செவுட்டுல அடிக்கு தெருவில் ஒன்று போய் நீ தூக்கி போடு, அதுக்கு தைரியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தாடி
வைவனி உண்மையான சரியான தைரியமான ஆளா இருந்தா தொப்பி சுண்ணத்துன்னு சொல்லி போறீங்கல்ல, தாடி சுண்ணத்துன்னு சொல்றாங்களா இல்லையா? வரிசையா ஒட்டுக்காடியா வை கொண்டு வந்து வரும்போது ஒட்டு கொட்டி வந்து தொழுவட்டும். சுண்ணத்து இல்லன்னு எங்கேயாவது சுண்ணத்து வல் ஜமாஅத் சொல்றாங்களா? யாராவது சொல்லட்டும் பார்ப்போம். இல்ல இது ஒரு தாடி வைப்பது சுண்ணத்து இல்லை அப்படின்னு எழுதி போடு. நீ எல்லாருமே சொல்ற தாடி வைக்க என்ன அளவுக்குன்னா வெட்டினா கூட ஹராங்கிற அளவுக்கு சொல்ற ஆளுங்களும் இருக்கிறாங்க. தாடி நல்லா வலிச்சுக்கிட்டு உள்ள வர்றான தொப்பியும் நீ சுண்ணத்தான் பரலுன்னா சொல்ற, சுண்ணத்துன்னு சொல்ற. அதுக்கு அங்க போய் வைக்கிற மாதிரி என்ன செய்ய, தாடியும் வரிசையா ஒட்டி வை, எல்லாம் ஒட்டிட்டு வந்து தொழுவணும். தொப்பி போறது மட்டும் அவன் எடுத்துட்டு வரலன்னா இங்க எடுத்து வைக்கிற மாதிரி தாடிக்கு அந்த மாதிரி வைக்க வேண்டியதானே? ஒண்ணு வைக்கிறது இல்லை. அது எவ்வளவு தொப்பிக்கு ஒண்ணும் கிடையாது. தாடிக்கு அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலி எடுத்திருக்கிறாங்க, அதை கண்டுக்கிறது கிடையாது. இப்படி இஷ்டத்துக்கு இவங்களா என்ன செய்யறது, நிபந்தனைகளை போட்டு அது வராத இது வராதுங்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகா சொன்னாங்க, மாமுமா பாலு உனாசின், இந்த மாதிரி மக்களை சொல்றாங்க, எஸ்தரி தூன சூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனை போடக்கூடிய இந்த மனிதர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? மனிஸ்தரத ஷர்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்திலுன் இனிஸ்தரத மிஅத ஷர்தின். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத எந்த நிபந்தனை போடப்பட்டாலும் அது பாத்தில், அசத்தியமானது, அதெல்லாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது 100 நிபந்தனைகளாக இருந்தாலும் சரிதான். நிஸ்தரத்தை மியத்த ஷரத்தின் 100 போடு, தூக்கி தெருவுலதிக்கு குப்பத்தடியில தான் போட வேண்டுமே தவிர ஷரத்துல்லாஹி அஹக்கு அவுசத், அல்லாஹ்வுடைய நிபந்தனை தான் சரியானது, உண்மையானது, உறுதியானது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சொல்றாங்க. இஸ்லாத்துல இல்ல தொழுகைக்கு நிபந்தனை நீ போடுறதுக்கு, தொழுகைக்கு வந்தா இப்படி வந்தா அல்லாஹ் தூதர் வழியை காட்டு. அல்லாஹ் தூதர் அவர்கள் 4 மதுஹபை பின்பற்றணும் தொழுகணும்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் எந்த மதுஹபை பின்பற்றினாங்க? நபி தோழர்கள் எந்த மதுஹபை பின்பற்றி உள்ள வந்தாங்க? போடுறிய நீ? இது ரசூலுல்லாஹ் சொன்னதா? ஹதீஸ்ல காட்ட முடியுமா? அதுக்கு அடிப்படை முகாந்திரம் இருக்கா? சில வழக்குகளுக்கு போனா அடிப்படை முகாந்திரம் ஆரம்பத்திலேயே விசாரணைக்கு முன்னாடி தெருவில் எரிஞ்சிருவான். அந்த மாதிரி இது 4 மதுஹபை பின்பற்றினா பள்ளிக்கு உள்ளே வரணும்னு நீ போட்டிருக்கிய, இதுல ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் காட்டுறேன்னு அந்த கேள்வியை கேட்க முடியுமா? அதுக்கு அடிப்படை முகாந்திரமே இல்லாத நிபந்தனைகளை வந்து போடுறான். ஏன் அடிப்படை தெரியல? இஸ்லாத்தினுடைய ஒழுங்குகள், அடிப்படைகள் இவனுக்கு தெரியாத காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக முத்தவள்ளிகளாக இருப்பவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா இவர்கள் விளங்கிக் கொள்வார்களே, ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய வஹி, அதைத்தான் நம்ம பின்பற்றணும், அதை விட்டு போக கூடாது. இதுல பல வகைகள் நமக்கு வந்து இடையூறா வரும். என்ன? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு இடையூறாக நிறைய விஷயங்கள் வந்து குறுக்கால வந்திருக்கும். இவன் வந்து இது பண்ணுவான், அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான். இதுல எத்தனை வகைகள் இருக்குது? அதுல பெரிய அடிப்படையில நிறைய விஷயங்களை வந்து சொல்றவர்கள் யாருன்னா, சில ஹதீஸ் குர்ஆனை பின்பற்றுவர்கள் என்று சொல்பவர்கள் கூட எங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நபி தோழர்களையும் பின்பற்றலாம், அவங்க சொல்லையும் மார்க்கத்தின் ஆதாரமாக காட்டலாம் இறங்கி வந்திருக்கிறான். என்ன அடிப்படையில் 2 என்று சொன்னவர்கள் கடைசியில 3க்கு வந்துட்டாங்க. இஸ்லாம் வந்து அப்படி சொல்லி இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர்கள் அப்படி நடந்திருக்கிறார்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சஹாபாக்களே நபி தோழர்களை பின்பற்றினது கிடையாது. அவங்க காலத்திலேயே நபி தோழர் ரொம்ப சிறந்த நபி தோழரு இவரு, பின்பற்றுவோம், பின்பற்றவே இல்லை. அவங்க அல்லாஹ்வின் தூதர் தான் பின்பற்றுவேன்னு சொன்னாங்களே தவிர இந்த நபி தோழர்களை பின்பற்ற வேண்டிய எங்கேயும் சொல்லல. அதுக்கு சில சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்றேன். சஹீஹ் புகாரியில் 1563 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் என்ஹா அனில் முதாத்தி வயஜ்மா பைனஹுமா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிக்கும் உம்ராவிற்கும் சேர்த்து இஹ்ராம் அணிவதை தடை செய்தார்கள். 2 சேர்த்து செய்யக்கூடாது, தமத்து என்ற ஹஜ்ஜி கூடாது அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி உஸ்மான் வந்து அப்ப ஆட்சி தலைவரா இருக்கார், ஜனாதிபதி அவர் வர்றார். அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ஆட்சி தலைவரா இருக்கும் இப்படி சொன்னாங்கன்ற உடனே சொன்னா லப்பைக பி உம்ரத்தின் ஹஜ்ஜா, அழகா சொல்றா உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் சேர்த்து நான் இஹ்ராம் பண்ணிக்கிறேன், அதாவது தமத்து என்ற ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற போகிறேன் பகிரங்கமா சொல்லிட்டு ஒரு அடிப்படை விதியையும் இந்த சமுதாயத்துக்கு சேர்த்து சொல்றார். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், மா குன்துலி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், எந்த ஒரு மனிதனுக்காக வேண்டியும் நபிகள் பெருமானார் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தை நான் விட்டுவிட மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான்.
உஸ்மான் வந்து கூடாதுங்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதித்ததை நான் எதற்கு விட வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை உலகத்தில் உஸ்மான் அல்ல யாரு சொல்லுக்காக வேண்டி நான் விட மாட்டேன் அங்க நிறைவேற்றி காட்டினார். ரெண்டு பேர் யாரு? ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மருமகன் தான். இன்னும் சொல்ல போனால் அலியை விட ரொம்ப நெருக்க யாருக்கு? உஸ்மானுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கையாவையும் கொடுத்தாங்க, உம்மு குல்சும்ங்கிறதையும் கொடுத்தாங்க. ரெண்டு மகள், ஒரு மகள் இறந்தவன இன்னொரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவர் ஆட்சி தலைவர் அவர் இருக்காரு. அவர் நபி வழிக்கு மாற்றமா செய்யும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? நபி தோழரே, அவரை நம்ம பின்பற்றணுமே, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் எவ்வளவு விதமான உதவிகளை செய்தவராச்சே அப்படின்னு அலி ரலியல்லாஹு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கும் பொழுது நான் எதற்கு அதை நான் பின்பற்றணும் அப்படின்னு நிராகரிச்சார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 346வது செய்தியா இடம் வருது. தயம்மம் என்ற ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த தயம்மம் வந்து நம்ம தண்ணி கிடைக்கலன்னு சொன்னா ஒளி செய்வதற்கு பதிலாக மண்ணை பயன்படுத்தலாம். அதே மாதிரி குளிப்பு கடமையானவர்களுக்கும் தண்ணி கிடைக்கல, தண்ணியை பயன்படுத்த முடியலன்னா அப்பமும் தயம்மம் செய்யலாம். இந்த சட்டம் தெரிந்து அம்மார் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு ஒரு பயணத்துல போனாங்க. போய் குளிப்பு கடமையாயிருச்சு. என்ன செய்யல? உமர் ரலியல்லாஹு தொழாம வந்துட்டாரு. அம்மார் என்ன செஞ்சாரு? அவர் வந்து ஆய்வு செஞ்சு பாக்குறாரு. ஒளி செய்வதற்கு ரெண்டு கையும் முகத்தையும் மண்ணால தடவை சொல்றாங்க. அப்ப குளிப்பு கடமைண்டா மண்ணுல மொத்தமா உருண்டு எந்திரிக்கணும், எல்லா மேலையும் மண்ணு பட்டா சரி அப்படின்னு சொல்றாரு. இத போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்தோம். ஏப்பா அம்மா இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, ரெண்டு கையால அடிச்சு முகத்திலையும் கையிலையும் நீ தடவி கொண்டாலும் அதுவே போதுமானது, இது ஒளி செய்யறதுக்கும் கடமையான குளிப்புக்கும் இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இடையில என்ன செய்யறாரு? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கிறாரு, இதா அஜ்னப பலம் யஜ்தி மான் கைஃப யஸ்னா, ஒரு மனிதன் குளிப்பு கடமையாயிருச்சு, அவனுக்கு தண்ணி கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னு அபூ மூஸா அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க. லா யுஸல்லி ஹத்தா யஜ்ல் மா, தண்ணி கிடைக்கிற வரையிலையும் அவர் தொழக்கூடாது அப்படின்றாரு அப்துல்லா பின் மஸ்ஊத். அப்ப அபூ மூஸா அஷ்அரி குறுக்கு விசாரணை பண்றாரு. அப்படின்னா இப்ப கைபத்தஸ்னவும் பி கௌலி அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நடந்த சம்பவம் உமர்கிட்ட போய் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னாரு. அவர் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் வந்து கேட்கும்போது உமர்கிட்ட கேட்கும் பொழுதுதான் அம்மார் சொல்றாரு, நம்ம இப்படி நடந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சம்பவத்தை நினைவுபடுத்துறாரு. இப்படி அம்மார் சொன்னாரு, மண்ணை அடிச்சாலே போதுன்னு சொன்னாரு, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு அப்துல்லா பின் மஸ்ஊத் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அலம் தர உமர் லம் யக்னா பிதாலிக, உமர் தான் இதை வந்து திருப்தி கொள்ளலையே. இத அம்மார் வந்து சொல்லும் போது உமர் சொல்றாரு, எனக்கு நினைவு இல்லைன்றார். அந்த சம்பவமே அவருக்கு நினைவுல இருந்து மொத்தமா மறந்து போச்சு. அல்லாஹ்வையும் பயந்து இத்தகைய அம்மார அல்லாஹ் பயந்துங்க கரெக்டா நீ சொல்லு அப்படின்னு அவருக்கு நினைவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, உமர் தான் அதை ஏத்துக்கிறலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக மறுப்பு கொடுக்கிறார் அப்துல்லா பின் மஸ்ஊத். அடுத்தது அபூ மூஸா அஷ்அரி குறுக்கு விசாரணை அடுத்து பண்றாரு. அப்படி இருந்தா என்று சொன்னா கைபத்தஸ்னவு பி ஹாதிஹில் ஆயா, குர்ஆன் வசனமே இருக்கு, அதுக்கு என்ன செய்வீங்க? இல்லம் யஜிதுமான் ஃபதயம்மு ஸஈதன் தய்யிபா, தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தூய்மையான மண்ணில் நீங்கள் தயம்மம் செய்யுங்கள்னு குர்ஆன் வசனம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சரி அம்மாரை விடுங்க, உமரை விடுங்க, இதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்ன உடனே மாதரா அப்துல்லா மாயக்கூல், அப்துல்லாவுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம போச்சு. அப்துல்லாவுக்கு வாயெடுத்து போயிட்டார். குர்ஆன் வசனத்தை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தும் போது ஒன்னும் செய்ய முடியல. அப்புறம் சொன்னாரு, இப்படி எல்லாம் நம்ம செலவு விட்டோம்டா, சும்மா குளிருண்டா கூட இவங்க இந்த மாதிரி செஞ்சிருவானுங்க அப்படின்னு அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க. இப்ப இதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். தயம்மமுடைய வசனத்துல தயம்மம்ல வந்து குளிப்பு கடமையானவர்கள் குளித்துட்டு தான் தொழ வேண்டும் என்று உமர் சொன்னாரு, அப்துல்லா பின் மஸ்ஊத் சொன்னாரு. உடனே ஏத்துக்கிட்டார் அபூ மூஸா அஷ்அரி. நபி தோழர்கள் சொன்னார்னு வச்சுக்கிட்டார். குர்ஆன் வசனம் இருக்கு, அதன்படிதான் நடக்கணும்னு குறுக்கு விசாரணை பண்ணி அதை நியாயப்படுத்தினாரா? நபி தோழர்கள் நபியை பின்பற்றலாம்னு சொன்னாரா? இந்த மாதிரி நிறைய செய்திகள் சஹாபாக்களை என்ன செய்யல, பின்பற்றது இல்ல. அப்ப நம்ம எப்படி, நம்ம கீழே இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி நபி தோழர்கள் நம்ம பின்பற்றுவது? அல்லாஹ் சொல்லி இருக்கானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா?
எனக்கு பின்னால இருக்கக்கூடிய எல்லா நபி தோழர்களை நீங்க பின்பற்றுங்கள்னு சொல்லி இருக்காங்களா? யாரும் சொல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவன் தூதருக்கு கட்டுப்படுங்க அந்த வசனத்தை சொன்னாங்க. என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன் படி நடங்கள் என்று சொன்னாங்களே தவிர நபி தோழர்கள் சொன்னபடி எல்லாம் நடங்கன்னு சொல்லல. மறுமை நாளில கேட்கப்படுகின்ற போதும் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த தோழரடி பின்பற்றியா அந்த தோழரடி பின்பற்றியான்னு கேட்கவும் மாட்டான், கேட்டதாகவும் சொல்லவும் இல்லை. அல்லாஹ் சொன்னபடி குர்ஆனின் சொன்னபடி நடந்தாயான்னு கேட்பானே தவிர நபி வழியின்படி நடந்தாயன்னு கேட்பானே தவிர மனிதனுடைய சொல்ல யார் எந்த நபி தோழரையும் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அதனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக நீங்கள் கொள்வது குர்ஆனையும் நபி வழியையும் தானே தவிர நபி தோழர்கள் அல்ல என்ற அடிப்படையும் நீங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அதற்கு அடுத்ததாக இடையில வர்றது, குறுக்கால வர்றது, நபி வழியை பின்பற்றுவதற்கு இடையில வாப்பா நிற்பார். இடையில என்ன செய்வாரு? தந்தை என்ன செய்வாரு? குறுக்குல நிற்பார் இடையில. அதெல்லாம் நீ போக கூடாது, அந்த பள்ளியாசலுக்கு போவாதடா, நஜாத்துக்காரன் பள்ளியாசலு அங்க போவாத, இப்படி நீ சொல்லுவாத, அப்படி எல்லாம் இடையில இடையூறு செய்வதற்கு ஆளுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும். எல்லாம் உலக விஷயத்துலதான். மார்க்க விஷயத்துல தந்தை சொன்னாரு தாய் சொன்னாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா திருமதியில வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழராக இருந்த உமர் இப்னு உமர், இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து வரக்கூடிய அதே செய்தி முன்னால் வந்த மாதிரி தமத்து என்ற ஹஜ்ஜி. அவர் கேட்கிறார், ஒரு ஷாம் தேசத்தை சார்ந்த சிரியா தேசத்தை சார்ந்த ஒருவர் யார்கிட்ட இப்னு உமர்ட்ட சொல்றாரு, இன்ன அபாக்க கதுனஹா அன்ஹா. கேட்கிறாரு, தமத்து பில் உம்ரத்தி இலல் ஹஜ், இந்த தமத்து என்ற இந்த ஹஜ்ஜி கூடுமா கூடாதா இப்னு உமர்ட்ட கேட்கிறார். அப்துல்லா பின் உமர் சொல்றாங்க, ஹலாலுன், இது ஹலால், செய்யலாம். அப்ப உடனே அவர் கேட்கிறாரு, இன்ன அபாக்க கது நஹா அன்ஹா, உம்முடைய தந்தை இதை தடை செய்திருக்கிறாரே அப்படிங்கிறார். இப்படி நிறைய பேர் கேட்கிற பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட என்ன செய்யறது, ஒரு கேள்வியை கேட்கறது, என்ன தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கறது. கேட்டுட்டு இப்படி சொன்னோம்னா பிஜே அப்படி சொன்னாரு, அது சொல்லி சேர்த்து கேட்க வேண்டியான என்ன பயான் சொல்ல, பிஜே இப்படி சொல்லி இருக்காரு, இந்த கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறது கிடையாது. என்ன செய்யறது, நம்மள்ட்ட முதல்ல அப்படி இதுக்கு என்ன சொல்றாருன்னு பாக்குறது. இப்படி பிஜே சொன்னாரு, பிஜே இப்படி சொல்றாருன்னு இடிக்கிறது. அல்லது நம்மள்ட்ட கேட்கறது, கேட்டுட்டு அப்படின்னு பிஜே வந்தவொடனே அதே கேள்வி அவர்கிட்ட போய் கேட்கறது, அல்லது இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கறது. இப்படி கேட்டுட்டு இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாருன்னு சிண்டு முடிஞ்சு விடுற வேலை அப்படி சில ஆளுக்கு செய்வாங்க. உண்மையிலே விளக்கமா இருந்தா ஹதீஸ்ல இவர் இப்படி சொல்றாரு, நீங்க இந்த ஹதீஸ் படி என்ன சொல்றீங்க, உங்களுடைய விளக்கம் என்ன, இப்படி தாராளமா கேட்கலாம். அது மார்க்கத்துல குற்றம் கிடையாது. இப்படி உன்னவே வச்சுக்கிட்டு முன்னாடியே வச்சுக்கிட்டு கேட்கறது. இந்த ஆளு என்ன செஞ்சாரு, உங்க அப்பா இப்படி சொல்றா, உங்க கருத்து என்னன்னு கேட்கல. வந்த உடனே இது கூடுமா கூடாதா, இவர் கூடுனாலும் வாப்பா இப்படி சொல்றாரு, உங்க வாப்பா இப்படி கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட உடனே அடிச்சாரு. அற்புதமா ஒரு நெத்தி அடிக்கிற மாதிரி அப்துல்லா பின் உமர் அழகா கேட்கிறாரு, அரைத்த இன்கான அபி நஹா அன்ஹா வ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர அபி நத்தபியு அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காரியத்தை என்னுடைய தந்தை தடுத்தாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ என் தந்தையின் சொல்படி நடக்கணுமா, அவர் சொன்ன பின்பற்றணுமா, அல்லாஹ்வின் தூதர் பின்பற்றணுமா? பாப்பா சொன்னாரா இல்லையான்னு அந்த பேச்சே இல்ல. அவர் அந்த பக்கம் பேசாத. ஒரு காரியம் இருக்கு, எங்க பாப்பா கூடாதுங்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் கூடுன்னு சொல்றாங்க, யாரை நீ பின்பற்றுவ அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பின்பற்றுவார். ரசூலுல்லாஹ் இதை செஞ்சிருக்கிறாங்க போ அப்படின்னு வட்டி விட்டார். வாப்பா உம்மா அல்லாஹ்வின் தூதரை விட வேற யாருப்பா இருக்கிறா? வாப்பா சொன்ன அப்படியா, சரி பரவாயில்ல நீ செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேனா, என் தந்தை சொன்னா சரின்னு சொல்லிடுவேனா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செஞ்சாங்கன்னு இருக்கும்போது எங்க வாப்பாவா இருந்தானே எங்க அம்மாவா இருந்தா என்ன? அவர் எவ்வளவு நபி வழியை பின்பற்றக்கூடியவர் இப்னு உமர், அவர்கிட்ட போய் என்ன செய்ய நோன்றது. அதே மாதிரிதான் அவர்கிட்ட ஒரு அடி கடுமையா கோவப்படுவார். நபி வழிக்கு எதிராக நடந்தா ரொம்ப சாஃப்டான ஆள் யாரு? அப்துல்லா பின் உமர் இருக்கிறாரு. அவருடைய வரலாறுகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான, ரொம்ப கரடுமுடாவெல்லாம் நடக்க மாட்டார். அந்த ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் இப்னு உமருக்கும் அவருடைய இன்னொரு சகோதரர் உபைதுல்லாங்கிறவருக்கு மத்தியில பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது. எங்க பஸ்ராவில் இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த செய்தி நீங்க முஅத்தா என்ற நூல்ல நீங்கள் பார்க்கலாம். பஸ்ராவுல ஆளுநராக இந்த அபு முஸல் அஷ்அரி, அங்கிருந்து ஒரு கூட்டம் வருது. எங்க மதீனாவுக்கு போகும்போது தலைமைக்கு சேர வேண்டிய கொஞ்சம் பணம் இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாரு, இப்னு உமர்ட்டையும் உபைதுல்லாட்டையும் கூப்பிட்டு, இந்த பணத்தை நீங்க என்ன செய்யுங்க, உங்க வாப்பாட்ட போய் ஒப்படைக்கணும், நீங்க விரும்புனீங்கன்னா இங்க பொருள்களை வாங்கிட்டு அங்க வித்துட்டு அசலை கொண்டு போய் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார்.
உடனே அப்துல்லா இப்னு உமரும் உபைதுல்லாவும் அவருடைய சகோதரரும் வாங்கி பொருள்கள்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு விலைக்கு வாங்கி கொண்டு வந்து மதீனாவுல வித்துட்டு கொண்டு போய் தன்னுடைய வாப்பா தானே ஜனாதிபதிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை உண்மையை சொல்லிட்டாங்க. இப்படி பணம் தந்தாங்க, அதனால நாங்க உங்களுக்கு தர வேண்டிய பணம் இவ்வளவு தான் தந்தாங்க, இந்த இருக்கு, இதை உள்ளது எங்களுக்கு லாபம், நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்போ உமர் அவர் ரொம்ப நேர்மையின் சிகரம் இல்லையா அவர் கேட்கிறாரு, இந்த அபு மூசா அவர்கள் படையில எவ்வளவு பேர் வந்தாங்க, அத்தனை பேருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனாரான்னு கேட்டாங்க. இல்ல, யாருக்கும் கொடுக்கல, எங்க 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஜனாதிபதி புள்ள ஒரு நம்பகமான அவர் நடத்திருப்பார். வேற ஆள் போனா திருட்டு போயிட்டா கூட என்ன எவனுக்கு சொல்ல முடியாது, வாப்பா சரி பண்ணிக்கிறாரு அப்படிங்கறதுக்கான நினைச்சிருக்கலாம். யாருக்கும் கொடுக்கல 2 பேர். அப்படின்னா கிடையாது, எல்லாத்தையும் நீங்க கொடுத்தாரு. எல்லா பணத்தையும் கொடு, வந்த லாபத்தையும் எங்க தலைமைக்கு கொடுத்துடணும், 1 பைசா எடுக்கக்கூடாது. கடும் கோபப்பட்டாரு. அது என்ன எல்லாத்தையும் கொடுக்காம என் புள்ள 2 பேருக்கு கொடுக்கறது, அது சரிப்பட்டு வராது. பணத்தையும் கொடுக்கணும், லாபத்தையும் சேர்த்து இங்க தலைமைக்கு கொடு அப்படின்ன உடனே இப்னு உமர் ஒண்ணுமே சொல்ல, அவரு சும்மா அமைதியா இருந்தாரு. உபைதுல்லா தான் கேட்டாரு, திருப்பி அவ்வளவு அழகான கேள்வியை திருப்பி கேட்டார் அவரு. சரி இது கேட்கறீங்க நியாயம் தான், இது நான் வாங்கிட்டு வந்து நஷ்டமாயிட்டா பொறுத்துக்கிறீங்களா? நீங்க நஷ்டமாயிடுச்சு எங்க பாப்பாவை, இதுல ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சு போச்சு, நான் வாங்கி வித்தது நஷ்டமா போச்சுன்னா விட்டுருவீங்களா? நீங்க கழுத்தை பிடிச்சி கேட்க மாட்டீங்க, 1000 ரூபாய் எடுத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டீங்க. அது என்ன தலைமை